ஸோ ஒரே சங்கீதத்தில் 3 முறை உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ரிவைவ் மீ ஓ லார்ட் அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். இன்றைக்கு நாம் எழுப்புதலை குறித்து நிறைய பேசுகிறோம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் எழுப்புதல் என்றால் என்ன, எழுப்புதல் எப்படி வரும் என்று ஒரு தெளிவான போதனை இல்லாமல், எழுப்புதல் என்றால் ஒரு பரவசம், எழுப்புதல் என்றால் நாம் மகிழ்ச்சி அடைந்து துள்ளுவது, குதிப்பது, உற்சாகமடைவது என்று மாத்திரம் நினைக்கிறோம். அது எழுப்புதலின் மேற்மட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி. ஆனால் எழுப்புதலின் உட்பகுதி, ஆழமான பகுதி என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே, இருதயத்திலே, அவனுடைய ஆவியிலே, அவனுடைய ஆத்துமாவிலே செயல்படுகிறது அல்லவா, அதுதான் எழுப்புதல். அதை அறிந்த இந்த சங்கீதக்காரன், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், ரிவைவ் மீ லார்ட் அக்கார்டிங் டு யுவர் வேர்ட் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் நான் இதை இவ்வளவு அழுத்தி சொல்கிறேன் என்றால், 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், எல்லாரும் வசனங்களுக்கு திருப்புங்கள். ஒருவேளை குறிப்பெடுத்தால் கூட நீங்கள் வசனங்களுக்கு திருப்புவதிலிருந்து நீங்கள் சோம்பேறித்தனம் வரக்கூடாது. உங்களுக்கு திருப்புங்கள். சங்கீதம் 138:2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். ஏனெனில், ஆங்கிலத்திலே அந்த ஏனெனில் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஏனெனில் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அப்போ ஆராதனையே, the worship itself is born out of the word. அந்த ஆராதனையே அந்த வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. அது எப்படி வருகிறது என்றால், உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சகல பிரஸ்தாபம், உம்முடைய மகிமை, உம்முடைய உன்னதம், உம்முடைய பேர் புகழ், இவை எல்லாவற்றையும் விட உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் தன்னுடைய எல்லா காரியங்களை விட தன்னுடைய வார்த்தையை முதன்மையான இடத்திலே வைத்திருப்பாரானால், நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் விட, எல்லா என்று சொல்லும் பொழுது அது எல்லாவற்றையும் உள்ளடக்கும். when I say all, that all includes all. எல்லாவற்றையும், அது நம்முடைய வேலையாக இருக்கட்டும், நம்முடைய தேவையாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் விட தேவன் எப்படி தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறாரோ, அப்படியே நாம் தேவனுடைய வார்த்தையை முதன்மைப்படுத்த வேண்டும். இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களிலே ஒரு முக்கியமான சம்பவத்திலே அதை நமக்கு அவர் தெளிவுபடுத்தினார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், மரியாள் மார்த்தாள். அந்த நாளிலே மார்த்தாள் ஒருவேளை சமையலறையிலே வேலை செய்து கொண்டிருப்பாள். அவள் செய்தது தேவையில்லாத ஒரு காரியம் அல்ல. அவளும் சமையலறையிலிருந்து இங்கே வந்து உட்கார்ந்திருந்தால் அன்றைக்கு இயேசுவுக்கு கூட சாப்பாடு கிடைச்சிருக்காது. ஸோ அவள் செய்தது ஒரு நியாயமான ஒரு காரியம்தான். வாட் ஷி வாஸ் டூயிங் வாஸ் அ லெஜிட்டிமேட் திங். அது ஒரு நியாயமான காரியம், அது தேவையான ஒரு காரியம்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த இடத்துல தேவையானது ஒன்றே என்று சொல்கிறார். அப்படியானால் அது தேவையில்லை என்று பொருள் அல்ல. அவர் அதில் சொல்ல விரும்புகிற முக்கியமான சத்தியம், நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் முக்கியமானவை. ஆனால் முக்கியமானவை எவை, அவசியமானவை எவை என்று பிரித்து பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We should learn to differentiate between what is important and what is necessary. நம்மை அறியாமல் நாம் இந்த இம்பார்ட்டன்ட், முக்கியம் முக்கியம் முக்கியங்கிற காரியங்களிலேயே நாம் முழுவதுமாக நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளுவதால், எது அவசியம் என்பதை நாம் நழுவ விட்டு விடுகிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சில வார்த்தைகளை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்கிற வகையிலே நான் வேறுபடுத்தி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அநேக காரியங்கள் முக்கியம், ஆனால் அவசியம் என்பது ஒன்று. Many things are important, but only one thing is necessary. அது என்ன? ஆண்டோடைய பாத்திரத்தை உட்கார்ந்து அவர் வாயை பார்த்து கொண்டு அவர் என்ன பேசுவார் என்று சொல்லி அவரிடத்தில் பேசிக்கொண்டு அவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிற அந்த ஒரு அனுபவம் தான் அவசியமான காரியம் என்று நாம் வாசிக்கிறோம்.